கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்வு செய்திருக்கிறார் விஜயவசந்த் அவர்கள். வாழ்த்துக்கள். அப்பா இல்லாம இது 2வது வெற்றியா இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அப்பா இல்லாமல் என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்பாவுடைய ஆசையும் அவருடைய விஷஸ் தான் வந்து இந்த 2வது முறையும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தர வந்து உறுதுணையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, குமரி மக்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து அப்பா இறந்த பின்பு வந்து அப்பாவுடைய பணியை தொடர்ந்து ஒரு வாய்ப்பினை கொடுங்கன்னு கேட்டோம். மக்கள் பெருமனதாக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தாரு. 2வது முறையும் வந்து என் மேலே நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தாலும் கண்டிப்பாக அவர்கள் குறைகளை கேட்டறிந்து நிறைவேற்ற என்று இதுவரை உறுதியாக நான் சொல்கிறேன். கன்னியாகுமரியில் தொடர்ச்சியாக இருக்க பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை. ஏற்கனவே நீங்கள் மகாராஷ்டிராவிலேருந்து தான் கூட ஈரான்லேருந்து வந்தவங்களை எல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்ததை பார்த்தோம். ஸோ அதுக்கு இந்த நிரந்தர தீர்வு காண்பதுக்கு, ஏன்னா இப்போ மறுபடியும் என்டிஏ கவர்மெண்ட் தான் அமையரும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குனால ஃபிஷரிஸ்க்குன்றதுக்காக பர்டிகுலராக தமிழ்நாடு ஃபிஷர்மேன்ஸுக்காக என்ன செய்ய போகிறார் விஜயவசந்த்? இது வந்து ஒரு கவர்மெண்ட் டிசிஷன் தான். இதுக்கு ஒரு பாலிசி சேஞ்சை கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றக்கூடிய வந்து தருணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாலிசிஸை வந்து டிசைன் பண்ணணுன்ற ஒரு வலியுறுத்தப்படும். அது மட்டுமல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆழ்கடலில் மீன் பிடிக்க போகிற மற்ற நாடுகளுக்கு எல்லாம் டீப் சி ஃபிஷிங் போகிறதுனால வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸோட வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட் போடணும்னு நம்ம லாஸ்ட் டைம் கோரிக்கை வச்சிருந்தோம். அது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவது. ஏன்னா நிறைய பேர் அந்த திசைகள் மாறி வந்து போய் மற்ற நாடுகளை சிக்கி அவர்கள் சிறை வைக்கப்படுகிறார்கள், அவர்கள் படகுகள் தாக்கப்படுகிறது. அது எல்லாமே தவிர்க்கும் முறையாக ஒரு மியூச்சுவல் டிப்ளமேட்டிக் அக்ரிமெண்ட் போடணும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்லிமெண்ட் சொல்லியிருக்கேன். அது கொண்டு வருவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுது. எப்பவுமே சவுத் இந்தியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த தடவை கேரளாவில் பிஜேபி ஒரு சீட் வின் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் கோபியும் ஜெயிச்சு. எப்படி பார்க்கறது காங்கிரஸ் ஒட்டுமொத்தம்? ஏன்னா தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்றதை உங்கள் தலைவருமே அதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அண்டை மாநிலமான கேரளாவில், அது உங்கள் மாவட்டத்துக்கு மிக நெருக்கமான பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொன்னது போல் 40க்கு 40 நமதே என்றது, 40க்கு 40 இலக்கியம் வேண்டும். பட் கேரளா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில சலசலப்புகள் நடந்திருந்தாலும் வந்து ஒரு இடத்தை வந்து பாஜக கைப்பற்றி இருக்கிறார்கள். அதை வந்து அது வந்து ஒரு பிகினிங்காக அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து மாறும். கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். கேரளாவும் வந்து மிக எழுச்சியாக இருக்கும் சொல்லி. ரைட், மிக்க நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக பதில் கொடுத்திருக்கிற உங்களுடைய பணிகள் சிறக்கிறதுக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாழ்த்துக்கள். ஒளிப்பதிவாளர் அருணுடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.